ஒருவரை எனக்கு வருவது கிடையாது, பேசுவது கிடையாது. பசி எடுத்தா உணவு கொடுக்க மாட்டாங்க, தாகம் எடுத்தா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. உனக்கு விருப்பம் இருந்தா என்னை தொட்டு சுகமாக்கும் சொல்லி கேட்டான். அது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு விருப்பம் உண்டு, நீ சுகமாக வேண்டும், நீ நல்லா வாழ வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினான். அவன் முகம் அழகானது, அவன் கை கால்கள் அழகானது, அவன் உலகத்தில் வாழ ஆரம்பித்தான், அவன் குடும்பத்தில் வாழ ஆரம்பித்தான். இதே போல இந்த வார்த்தையை உங்கள் வீட்டுல இருந்து மொட்டை மாடியில இருந்து எங்கேயாவது நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கலாம். என்னுடைய வியாதி சுகமாகலையே, அநேக முறை ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், அநேக முறை மாத்திரை போடுறேன், அநேக முறை ஊசி போடுறேன், அநேக முறை ட்ரிப்ஸ் போடுறேன், அநேக ஸ்கேன் எடுத்திருக்கிறேன், ஆனாலும் சரியாக மாட்டேங்குது, நிறைய பணம் செலவு பண்றேன், அதுக்கு கடன் ஆயிருது, எனக்கு சுகமாக மாட்டேங்குது, வியாதினால வலி வேதனைப்படுகிறேன், இந்த வியாதினால எனக்கு சாகிற தருணம் நான் இருக்கிறேன், வாழ்ந்த காட்டில சாகலாம், இந்த வியாதினாலே சொந்த பந்தங்கள் என்னை வெறுக்கிறார்கள், இந்த வியாதினாலே என் குடும்பத்தில் என்னை வெறுக்கிறார்கள் என்று நீ உள்ளத்துல வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? உள்ளத்துல நீங்க குடும்பத்திலே நீ படுக்கறையிலே அழுது கொண்டிருக்கிறாயா? இந்த நாளில் இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை மூலமாக அவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை மூலமா இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவரை நீ நேசித்தார், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தார், அவரை நீ உள்ளத்தை ஏற்றுக்கொண்டார், உன் பாவங்களா மன்னிப்பா, உன் வியாதியெல்லாம் சுகமாக்குவா, உன் கண்ணீரெல்லாம் துடைப்பான். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார், இன்றைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீதுமத்தை இயேசு சிலுவிலே காயப்பட்டாரா, நம்முடைய அக்கிரமத்தை இயேசு சிலுவிலே நொறுக்கப்பட்டா உனக்கு குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்கிற சொல்லி அந்த ஆக்கினை தீர்ப்பு, அந்த நியாய தீர்ப்பு தண்டனை இயேசு சிலுவிலே சுமந்தாரா. இயேசு சிலுவிலே நம்முடைய மீதுமத்தை சிலுவிலே காயப்பட்டா, நம்முடைய அக்கிரமத்தை சிலுவிலே நொறுக்கப்பட்டா உனக்கு எனக்கு சமாதானம் கிடைக்க சொல்லி அந்த தண்டனை கூட சிலுவிலே அவர் சுமந்தா. நம்முடைய வியாதியை சிலுவிலே சுமந்தா, நம்முடைய அக்கிரமங்களை சிலுவிலே சுமந்தா, நம்முடைய சாபங்களை சிலுவிலே சுமந்தா. நம்முடைய வியாதி நீ சுகமா இருக்க சொல்லி அந்த வியாதியை கூட இயேசு சிலுவிலே அவர் சுமந்தா. அவர் உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் அவர் சிலுவிலே சிந்தினார். ஒரு மனுஷனுக்கு அன்பு காட்ட ஒரு பாட்டில் ரத்தம் கொடுப்பாங்க, 2 பாட்டில் ரத்தம் கொடுப்பாங்க. ஆனா உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா உடம்புல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் கொடுத்தா அந்த மனுஷன் இறந்துடுவான். ஆனா இயேசு கிறிஸ்து அவர் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் கூட வைக்காமல் எல்லா மனிதனுக்காக அவர் ரத்தம் சிந்தினார். ஏன் தெரியுமா? மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அவன் செத்து நரகத்துக்கு போக கூட சொல்லி இந்த உலகத்தில் யாராவது உனக்காக கண்ணீர் விட்டு இருக்கிறாங்களா? இன்னைக்கு மனுஷன் தான்